ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். 1974 ജൂൺ 22 അന്നാണ് ഈ പറയുന്ന ജോസഫ് വിജയ് ചന്ദ്രശേഖരൻ ജനിക്കുന്നത്. நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். சில பாராட்டுகள், பல விமர்சனங்கள். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ் யாருப்பா படம் நடிக்க சொன்னது? என்ன மூஞ்சி இது, என்ன மண்டி மாதிரி. அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. கில் them with your success, bury them with your smile. ஜெனரலாவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாருன்னா, நான் வந்துட்டேன்ல, இனிமே கலக்கல் தான். ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அவருக்கு டயலாக் தெரியாது, ஆட தெரியாது, ஆக்டிங் பண்ண எதுவுமே தெரியாத மாதிரி தான் அப்படியே இருப்பாரு. அவர் க்ளோஸ் போய்ங்க, வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருக்கும். Most charming actor that you can ever see on screen. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அவரு ரொம்ப அழகா சிரிப்பாரு. அன்னைக்கு ஜோசஃபா இருந்த என்னோட நண்பன் 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து பெஸ்ட் எமோஷனல் ஆக்டர். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். நீ அடிச்சது வலிக்கல, அடிச்சது நீ நினைக்கும் போதுதான் வலிக்குது. போயிட்டா போயிட்டா. கால் நடிகன், கால் நடிகன். நம்ம சாத்திரமான போலீஸ். തമിഴ് സിനിമാ താരം വിജയെ ആദായ നികുതി വകുപ്പ് ചോദ്യം ചെയ്യുന്നു. തമിഴ് നടൻ വിജയ് 18 മണിക്കൂറായി ആദായ നികുതി വകുപ്പിന്റെ കസ്റ്റഡിയിൽ തുടങ്ങി. எல்லாம் கேட்டிய, அவன் அடி எப்படின்னு கேட்கலையே. அன்பு நானும் சரி, அடி நானும் சரி. எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. நீ எதை கொடுத்தாலும் அது நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கும். ஆக்ஷன் அண்ட் சொல்லும் போது அது ஒரு ஃபயர் வரும். I was surprised to see the growth as an actor he has inside. பெஸ்ட் ஹீரோ அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு, டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போத சார். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆடணும். தளபதிக்கு என்ன விஷயம்? புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போனால் சேர்த்து அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. நெஞ்சில் குடியிருக்கும் வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்துக்கலாம். ஆனா புரட்சி தோற்றாத சரித்திரமே கிடையாது. என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட நண்புக்கு ஈடாக. 2026 தப்பு முக்கியம் பிகிலு. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்.